BTM Production, Switzerland. அடுத்த கருத்துக்கள் நோக்கிய விமர்சன உரைக்காக ஒட்டுசுத்தா மகாவித்தியாலயத்தினுடைய முதல்வர் சின்னப்பா நாகிதராய ஐயா அவர்களை அன்புரிமையோடு அரங்கில் அழைக்கிறோம். இந்த நிகழ்வுக்கு சிறப்பாக இங்கே வருகின்ற நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மூத்த கலைஞர்கள், விமர்சன நிகழ்ச்சி அமர்ந்திருக்கின்ற அன்புக்குரிய நண்பர் வைத்தியராஜ் சுதர்சன் அவர்கள், இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற கலைஞர்கள், சுயநிகழ் பார்வையாளர்கள் மற்றும் இந்த நிகழ்வை சிறப்பாக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்ற எனது அன்புக்குரிய மாணவன் பேரவர்களுடைய புதல்வருமாகிய தம்பி நிவேதிகன் அவர்கள், எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த சிறப்பான இந்த விடயத்தை இங்கே நடத்துவதற்கு காரணமாக இருக்கின்ற தம்பி யோகேஷ் அவர்கள், திருவாளர் பாண்டிச்சந்திரன் அவர்கள் மற்றும் உங்களுடைய உரையை நான் அன்பாக ஒழித்துக்கொண்டு என்னுடைய விடயத்திற்கு நேரடியாக செல்கிறேன். இந்த படக்குழுவினர் நீங்கள் என்னை ஒரு சிக்கலான விடயத்திலே மாட்டி விட்டிருக்கிறீர்கள் என்றுதான் நான் நினைக்கிறேன். ஏனெனில் இது ஒரு சங்கடமான ஒரு கருப்பொருள். ஒரு படைப்பு அல்லது ஒரு திரைப்படம் வெற்றி பெற்றிருக்கிறதா அல்லது அது எவ்வாறு இருக்கிறது என்பது பற்றி படங்கள் வெளியிடப்பட்ட பின்னர் கருத்துக்களை வெளியே பார்வையாளர்கள் கேட்பார்கள், அல்லது அந்த படம் வெற்றி பெற்றிருக்கிறது என்பதனை அறிந்து கொள்வதற்கு அந்த திரையிடங்களில் இருந்து எழுகின்ற சத்தங்கள் அதற்கு சாட்சியாக இருக்கிறது. நான் நினைக்கிறேன் 3 காட்சிகள் இந்த எதிர்காலம் வந்த இந்த குறுந்துரை படத்திலே அமைக்கப்பட்டிருக்கின்றன. சங்கரப்பிள்ளையருடைய வீடு ஒரு கதைக்களம், சிந்துனுடைய வீடு ஒரு கதைக்களம், 3வது ஒரு பெருவழி 3வது கதைக்களமாக இருக்கிறது. இந்த கதைக்களத்தை வைத்துக் கொண்டு சிறப்பாக இந்த படத்தை நகர்த்தி கொண்டு செல்லுகின்றார்கள். முதலாவது காட்சி அமைப்பு சங்கரப்பிள்ளையருடைய வீட்டிலே ஆரம்பமாகிறது. உண்மையிலேயே ஒரு எங்களை பொறுத்தவரைக்கும் எங்களுடைய வாழ்க்கை அல்லது ஒரு குடும்பம் என்ற கட்டமைப்பில் இருந்துதான் இந்த வாழ்க்கை ஆரம்பமாகும். இந்த 2 படங்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம். இந்த 2 படங்களும் 2 விதமான எங்களுடைய சமூகத்தினுடைய முக்கியமானவர்களை பற்றியது. ஒன்று, இன்றைக்கு எங்களுடைய சமூகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற முதியவர்கள் பற்றியது, அது ஒரு வகையான ஏக்கமாக இருக்கிறது. 2வது, இன்றைக்கு எங்களுடைய சமூகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய பிள்ளைகள் பற்றிய, அது பிள்ளைகளுடைய எதிர்காலம் பற்றிய அல்லது இன்றைய நிலையில் நின்று கொண்டு அந்த பிள்ளைகளுக்கான ஏக்கமாக இருக்கிறது. எனவே இந்த 2 விடயங்களும் 2 துணைப்பொருளாக இருக்கிற பொழுது 2வது விடயம்தான் அது ஒரு சிக்கலான விடயமாக முன்வைக்கப்படுகிறது. இன்றைக்கு எங்களுக்கு தெரியும், அந்த நான் விட்ட இடத்திலிருந்து ஆரம்பிக்கிறேன். ஒரு பெற்றோர்கள் பிள்ளைகள் மீது எவ்வளவு பற்றுறுதியாக இருக்கிறார்கள், அல்லது பிள்ளைகள் சமூக பொறுப்புடைமை உள்ளவர்களாக, அல்லது தங்களுடைய இந்த பிள்ளைகள், எங்களை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் தான் எங்களுடைய சொத்து. வீடு இருக்கலாம், காணி இருக்கலாம், கார் இருக்கலாம், சொத்து பத்து இருக்கலாம், எது இருந்தாலும் மிக பெருமதியான சொத்து எங்களுடைய பிள்ளைகள். எங்களுடைய வீட்டிலே நிம்மதி இல்லாவிட்டால் அல்லது சந்தோஷம் இல்லாவிட்டால் அல்லது பிள்ளைகள் பிழைத்து போய்விட்டால் பெற்றோர்கள் இணைந்து போய்விடுவார்கள், அல்லது எதிர்காலமே சூனியமாகிவிடும். இது நிதர்சனம். எனவே அந்த பெற்றோர்களுடைய அந்த நிலையை, அந்த தந்தையினுடைய நிலையை அப்படியே காட்சிப்படுத்தி இருக்கிறார்கள். சங்கரப்பிள்ளையுடைய துயரம், சங்கரப்பிள்ளையுடைய ஏக்கம், தவிப்பு நிச்சயமாக அந்த கதாபாத்திரத்துக்கு கூடாக மிக சிறப்பாக எடுத்துக்காட்டுவது. அதில் கையாளப்பட்ட நுட்பம், சங்கரப்பிள்ளையர் தன்னுடைய சட்டையுடைய பொத்தான்களை மாறி மாறி போட்டிருப்பது, இந்த சேட்டு தறியெல்லாம் அப்படியே வச்சு கொண்டு அவரவா நித்திரையும் கொள்ளையில சாப்பாட்டிலே விருப்பம் இல்லாமல் இருப்பது. எனக்கு வேண்டாமப்பா, கொண்டு வெய்யுங்க. இந்த விடயங்கள் மிக நுட்பமாக அந்த தந்தையினுடைய வலியை பிரதிபலிக்கிறது. இதற்குள்ளே ஒரு கதை இருக்கிறது. சங்கரப்பிள்ளையரும் தன்னுடைய மனைவியும் உரையாடுகின்ற அந்த இடத்தை நாங்கள் பார்க்கிற பொழுது எப்பொழுதும் இதுதான் எங்களுடைய அந்த வாழ்க்கையினுடைய பிடிமானம்.
ஒரு கணவனுக்கு மனைவி எப்பொழுதும் துணையாக இருக்கிறான் என்பதனை அந்த கதை அல்லது அந்த காட்சி மிக துல்லியமாக காட்டுகிறது. தன்னுடைய கையிலே வேலையாக இருந்த பொழுதிலும் தன்னுடைய கணவன் வேலைக்கு செல்லுகிற பொழுது மனைவி எப்படி தன்னுடைய கணவன் மீது அக்கறையாக இருக்கிறார், அவருக்கு உணவை கொடுக்க வேண்டும் என்பதனை எவ்வளவு கரிசனையாக இருக்கிறார் என்பதனை நாங்கள் பார்க்கிறோம். காலை சாப்பாட்டை சாப்பிட்டு விட்டு மதியத்துக்கு சாப்பாட்டை கொண்டு செல்லுங்கள். அப்பா சட்டிவானம் கொஞ்சம் கிடக்கு வாரம் கழுவிட்டு புட்டை வச்சனா சாப்பிட்டு பாசல் ஒன்று கட்டி தரம் கொண்டு போங்க என்று சொல்லுகின்ற அந்த நேரத்திலே சங்கரப்பிள்ளையர் சொல்லுகிறார், பசிக்கலில் என்று அதற்கு பின்னால் இருக்கிற அந்த கதைகள் செய்திகள் வராவிட்டாலும் கடைசியிலே அந்த அம்மா சொல்கிறார், ஒரு பிளேண்டியாவது குடித்து விட்டு செல்லுங்கள். அப்பா ஒன்று கொஞ்சம் யோசிக்காதீங்க, எல்லாம் சரி வரும். ஒரு பிளேண்டியாச்சும் ஊற்றி தரம் குடிச்சிட்டு போங்க, இருங்க வாரேன்னா. இதுதான் அந்த வாழ்க்கையினுடைய பிடிமானம். எப்படி ஆரம்பத்திலிருந்து இறுதி காலம் வரைக்கும் கணவன் என்ற அந்த தூண் நிதானமாகவும் இன்றைக்கும் நிமிர்ந்து நிற்பதற்கும் ஒரு மனைவி எப்படி துணையாக இருக்கிறாள், இல்லத்தரசி என்பவருடைய அந்த பங்கு என்பதனை அது எங்களுடைய வாழ்க்கையினுடைய பிடிமானம். இதுதான் எங்களுடைய ஆணிவீராக மடிநாதமாகவும் இருக்கிறது. எனவே அந்த விடயத்தை மிக சிறப்பாக அந்த முதலாவது கதைக்களத்திலே அவர்கள் காட்டியிருக்கிறார்கள். அதற்காக அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டு. இரண்டாவது களத்துக்கு நாங்கள் நகர்கிறோம். அது ஒரு 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 நாங்கள் சிந்திக்க வேண்டிய கதைக்களம், சிந்துவினுடைய வீடு. அதிலே முதலாவது நாங்கள் பாராட்டுக்கள் அந்த சிந்துவினுடைய அண்ணனுக்கு. அந்த நடித்ததற்காக மிக சிறப்பாக நடித்திருக்கிறார். அதை நடித்ததற்காக அந்த இரண்டாவது கதைக்களம் நகர்கிற பொழுது இந்த மண்டபத்துக்குள்ளே உங்களுடைய கூச்சலும் விசில் சத்தங்களும் கரகோஷங்களும் எழுந்தன. அது உண்மையிலேயே அந்த இந்த இந்த ஒரு படைப்பு வெற்றி பெற்றிருக்கிறது. இங்கே இருக்கிற பார்வையாளர்களாகிய உங்களுடைய உணர்வுகளை தூண்டி இருக்கிறது என்ற வகையிலே அந்த படைப்பு வெற்றி பெற்றிருக்கிறது என்ற நிலையிலே நாங்கள் ஆனால் இந்த கருத்தியல் நிலையிலே நாங்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு விடயம் இருக்கிறது. நான் நினைக்கிறேன் அதை பற்றி நான் நிறைய விமர்சனம் செய்ய தேவையில்லை. ஏனெனில் இங்கே இருக்கிற பிள்ளைகளாகிய உங்களுக்காகவே இந்த படைப்பு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இன்றைக்கு சம்பவம் சார்ந்து பணியாற்றி கொண்டிருக்கிறோம். ஒரு 28 ஆண்டுகள் ஒரு ஆசிரியனாக, ஒரு 50 வயதை நுழைத்து ஒரு பள்ளியினுடைய முதல்வராக நான் இருக்கிறேன். உங்களைப் போல பிள்ளைகளை நாங்கள் இந்த 15 ஆண்டுகள் எங்களுக்கு ஒரு புதிய அனுபவத்தோடு 2009 பின்னர் இருக்கிற 15 ஆண்டுகள் ஒரு புதிய அனுபவத்தோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுதுதான் இப்படிப்பட்ட இயக்கங்களும் எதிர்காலம் பற்றிய கேள்விகளும் எங்களுக்கு இருக்கிறது. ஆனால் அதற்கு முன்னர் நாங்கள் ஒரு விதமான வாழ்க்கையை வாழ்ந்தோம். அந்த காலத்திலே எங்களுடைய பிள்ளைகள் நடுநிசையிலும் சாமம் 12 மணிக்கும் எந்த விதமான அச்சமும் இல்லாமல் சென்றார்கள். அந்த காலத்திலே அவர்களுக்கு எந்த விதமான எங்களுடைய பெற்றோர்கள் வயிற்றிலே நெருப்பை கட்டி கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்குத்தான் எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய மூதாதையர்கள் சொல்வார்கள், வயிற்றிலே நெருப்பை கட்டி கொண்டு வாழ்தல் என்பது. அந்த வயிற்றிலே நெருப்பை கட்டி கொண்டு வாழ்வது என்பது எப்படிப்பட்டது என்பதனை இன்றைக்கு ஒவ்வொரு பெற்றோர்களும் அல்லது நாங்களும் இன்றைக்கு உணர்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படித்தான் இன்றைக்கு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அன்றைக்கு எங்களுக்கு வயிற்றிலே நெருப்பை கட்டி கொண்டிருப்பதோ அல்லது பலி என்பதோ அல்லது பிள்ளைகள் பற்றி ஏக்கமும் உங்களுக்கு இருக்கவில்லை. எங்களிடம் இருந்தது வேறு விதமான ஏக்கமும் தாகமும் தான். இன்றைக்கு அந்த ஏக்கத்தையும் தாகத்தையும் நாங்கள் இன்றைக்கும் சுமந்து கொண்டு அதனோடு சேர்ந்து இன்றைக்கு எங்களுடைய பிள்ளைகளை எப்படி தாங்கிக் கொள்வது அல்லது அவர்களை எப்படி நாங்கள் கொண்டு செல்வது என்ற இப்படிப்பட்ட இந்த காட்சிகளோடும் வாழ வேண்டியதாக இருக்கிறது. ஆனால் ஒன்றை பொறுத்தவரை ஒன்றை நான் சொல்லி வைக்க விரும்புகிறேன். இது எங்களுடைய இளையவர்கள் மீது குற்றம் சாட்டுகின்ற ஒரு குற்றப்பத்திரமாக நீங்கள் யாரும் பார்க்கக்கூடாது. இது இன்றைக்கு எங்களுடைய சமூகத்தில் நடக்கின்ற அந்த காட்சிகளுடைய ஒரு சாட்சி. இது எங்களுடைய பிள்ளைகளை எங்களுடைய இளையவர்களை குற்றம் சாட்டுகின்ற ஒரு குற்றப்பத்திரமாக நீங்களோ நானோ பார்த்துவிட முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு நான் எங்களுடைய இளையவர்களை எந்த ஒரு சந்தர்ப்பத்திலேயும் குற்றம் சுமத்துபவன் அல்ல. வாய் திறக்கின்ற இந்த 15 ஆண்டுகள் எங்களுக்கு புதிய விடயங்களை, அறிவியலை, தொழில்நுட்பத்தை எங்களுக்கு தந்திருக்கிறது. நாங்கள் எதிர்பார்க்காத விதமாக பரிமாண இந்த கலாச்சாரங்கள் எல்லாம் எங்களுக்குள்ள இணைந்திருக்கிறது. இங்கே இருக்கிற நீங்களாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு எங்களோடு சேர்ந்து இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் எங்களுடைய பண்பாடு, எங்களுடைய கலாச்சாரம், எங்களுடைய வாழ்க்கையினுடைய சிறப்புகள் என்ன என்பது பற்றியெல்லாம் நாங்கள் தான் சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கிறது. நாங்கள் தான் அதனை கொடுக்க வேண்டும்.
எனவே அன்பான பிள்ளைகளே, அந்த உங்களிடமிருந்து எழுந்த அந்த ஓசை எழுகின்ற பொழுது, இரண்டாவது காட்சியிலே அந்த தங்கையை உள்ளே தள்ளி கதவை சாத்துகின்ற பொழுது உங்களிடமிருந்து பலவிதமான ஓசைகள் இருந்தன, பலவிதமான உணர்வுகளை நான் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. என்னை பொறுத்தவரைக்கும் அந்த இடத்திலே அந்த இடம் மிக முக்கியமான இடம். எனவே அந்த இடத்திலே சற்று மனக்கிலேசம் அடைந்த நான் பின்னர் ஆறுதல் அடைந்தேன் மூன்றாவது காட்சியிலே. காரணம், மூன்றாவது காட்சியிலே இந்த பிள்ளைகளுக்கு ஒரு அண்ணன் மனமாற்றம் அடைந்து என்னுடைய தங்கையினுடைய வாழ்க்கையை சீரழித்தவனை வெட்டுவேன் என்று தங்கச்சியின் வாழ்க்கையை சீரழித்தவனை நான் வெட்டாம விட மாட்டேன் சொல்லுகிற பொழுது அது சரியான தீர்மானமா, சரியான தீர்ப்பா என்ற கேள்வி எனக்குள்ளே இருக்கிறது. ஆயினும் இன்றைக்கு இதுதான் எங்களுடைய சமூகத்தினுடைய சாட்சியாக இருக்கிறது. மூன்றாவது காட்சியிலே எங்களுடைய தன்னுடைய சமூகத்துக்காக அல்லது தன்னுடைய இனத்துக்காக துரோகம் செய்தவர்களுக்கு எதிராக நீதியை நிலைநாட்டுவதற்காக அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் முன்னெடுவார்கள் என்ற ஒரு செய்தி முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அது பெரியவர்கள் மட்டுமல்ல, அவர்களோடு சேர்ந்த சகபாடிகளும் அங்கே அவர்களுக்கு எங்களுடைய வாழ்க்கையினுடைய சிறப்புகளை அல்லது எங்களுடைய சமூகத்தினுடைய எதிர்காலம் பற்றி அல்லது பிள்ளை எது என்பதை அவர்கள் தீர்ப்பிடுகிறார்கள் என்பதை பார்க்கிற பொழுது எங்களுக்கு ஒரு மன அமைதியை தந்திருக்கிறது. அந்த வகையிலே எங்களை பொறுத்தவரைக்கும் இந்த எதிர்காலம் என்ற இந்த குறும்படம் பல செய்திகளை சொல்லியிருக்கிறது. உண்மையில் எங்களை பொறுத்தவரைக்கும் இது நான் தீர்ப்பை சொல்வதற்கு நான் விரும்பவில்லை. அந்த படம் உங்களுக்கான தீர்ப்பை தந்திருக்கிறது. இன்றைக்கு நாங்கள் இறந்த காலம் எங்களுக்கு பல அனுபவங்களை தந்திருக்கிறது. இறந்த காலத்தினுடைய பல சிறப்புகளை நாங்கள் இன்றைக்கு தொலைத்து விட்டோமோ என்ற ஏக்கத்தோடு இருக்கிறோம். இன்றைய நிகழ்காலம் எங்களுக்கு பல சவால்களை எங்களுடைய கைகளில் தந்திருக்கிறது. எதிர்காலம் எப்படி இருக்க போகின்றது, எதிர்காலத்தை உருவாக்கப் போகிறவர்கள் யார், எதிர்காலத்துக்கு எப்படி அவர்கள் தீர்ப்பிட போகிறார்கள் என்ற அந்த கேள்விகள் எல்லாம் உங்களுடைய கைகளில் இருக்கிறது. எனவே அன்பான குழந்தைகளே, அன்பான பிள்ளைகளே, அன்பான என்னுடைய சகோதரர்களே, எங்களை பொறுத்தவரைக்கும் உன்னதமான ஒரு பண்பாட்டின்படி வாழ்ந்தவர்கள் நாங்கள். எங்களுக்கான ஒரு பண்பாடு, எங்களுக்கான ஒரு வாழ்க்கை பிடிமானம், எங்களுக்கான சிறப்புகள், நாங்கள் இவர்கள் என்ற அடையாளத்தோடு வாழ்ந்தவர்கள். எங்களை பொறுத்தவரைக்கும் எங்களுக்கான இந்த 15 ஆண்டுகள் ஒரு வித்தியாசமான காலமாக இருந்திருக்கலாம். ஆனால் நாங்கள் இப்படியே சென்றால் என்ன நிகழும் என்பதற்கான சாட்சியாகவே நான் இந்த எதிர்காலம் என்ற இந்த குறும்படத்தை பார்க்கிறேன். எனவே நான் இதற்கு மேலும் இது பற்றி பேசிக்கொண்டு செல்லாமல் எதிர்காலம் பற்றிய ஒரு கேள்வியை எங்களுடைய மனதிலே இந்த படம் ஏற்படுத்தி இருக்கிறது. அதற்கான நல்ல தீர்ப்பை காலம் தரும். காலத்தினுடைய சாட்சியாக அந்த மூன்றாவது காட்சியிலே வருகின்ற மாந்தர்களை நான் பார்க்கிறேன். அந்த அசரீதியையும் நான் அப்படியே தான் பார்க்கிறேன். எனவே ஒரு பொருத்தமான நேரத்திலே மிக பொருத்தமான ஒரு கருத்தை இந்த படக்குழுவினர் விதைத்திருக்கிறார்கள். இது மிக காலத்துக்கு தேவையான ஒரு விடயமாக இருக்கிறது. அந்த வகையிலே இந்த படக்குழுவினருக்கு இந்த சமூகம் சார்ந்த இந்த மண் சார்ந்த என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காட்சி அமைப்புகள் மிக சிறப்பாக இந்த காட்சி அமைப்புகள் சிறப்பாக இடம்பெற்றிருக்கின்றன. இங்கே இந்த கதைக்களங்களுக்கு ஏற்ற அந்த பின்னணி இசை மற்றும் நடிகர்கள் மிக சிறப்பாக அந்த தங்களுடைய நடிப்புகளை முன்வைத்திருக்கிறார்கள். நான் நினைக்கிறேன் இந்த சிந்துவினுடைய அண்ணா ஒரு இளைஞனாக இருந்த பொழுதும் மிக சிறப்பாக அவர் தன்னுடைய அந்த உணர்வுகளை எப்படி ஒரு மதுபோதையில் இருப்பவர் எப்படி நடந்து கொள்வாரோ அந்த அந்த விடயங்களை அவர் உணர்த்தி இருக்கிறார். அதே போல அவர்களுடைய அந்த நண்பர்கள் அந்த குழுவினர் தங்களுடைய நடிப்பை சிறப்பாக வைத்திருக்கிறார்கள். ஜஸ்மின் அம்மா அவர் ஒரு சிறந்த நடிகை. அவருடைய தாய் தன்னுடைய பாத்திரத்தை மிக சிறப்பாக காட்டியிருக்கிறார். அண்ணன் வேதவன் அவர்கள் சங்கர பிள்ளையார் அந்த பாத்திரம் மிக சிறப்பாக இருக்கிறது. அண்ணன் தவராசா அவர்களுடைய அந்த இறுதி நேர அந்த 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 அவருடைய அந்த அந்த வார்த்தைகளும் அவருடைய அந்த உணர்வுகளும் உண்மையிலே ஒரு நாங்கள் அவரை வெறுமனே ஒரு தவராசாவாக ஒரு தந்தையாக இல்லை நாங்கள் எங்களுடைய சமூகத்தினுடைய ஒரு நீதியின் குரலாகவே நாங்கள் அதை பார்க்கிறோம். அந்த வகையில் உண்மையிலே நான்
நாங்கள் இந்த மீள்குடியேற்றத்தின் பின்னர் இந்த வடபகுதியிலே பல இடங்களிலே நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம், பல விடயங்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம், பல இடங்களை அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நானும் யோகேசும் அல்லது இந்த குழுவினர் நாங்கள் நீண்ட காலம் பணியாற்றி கொண்டிருக்கிறோம். இந்த இடத்திலே தம்பி யோகேஷ் அவர்களுக்கு நீங்கள் எல்லோரும் கைதட்ட வேண்டும். அவருடைய அந்த அசாத்திய துணிச்சல் இன்றைக்கு துணிந்து செய்ய வேண்டும். நீங்கள் பார்த்தீங்கன்னு தெரியும், இன்றைய காலை ராத்திரி இரவு கூட இந்த யூடியூப்பில் என்னுடைய மகள் இந்த பப்பாளி பழமை என்ற பாடலை பார்த்துக்கொண்டு 9ஆம் ஆண்டு படிக்கிறார். அந்த பப்பாளி பழமை பாடலை அவர் பார்த்து கொண்டிருந்தார். இப்போ அண்மையிலே அது மிக சிறப்பாக இந்த விஷயங்கள் போய்கொண்டிருக்கும். அவரோட பன்முக ஆளுமை கொண்டது. இது மோசத்துக்காக இந்த யோகேஷனை கூப்பிட்டாருக்கான கிடைக்கிற விஷயம் இல்லை. அவர் பன்முக ஆளுமை கொண்டார். அவர் ஒரு ஆரம்ப காலத்திலே செல்லக்குடியப்பாவினுடைய பாசறைக்குள்ளாலே ஒரு வீதி நாடக கலைஞனாக வந்தவர். அதன் பின்னர் எங்களுடைய கலைகள் அத்தனையும் எங்களுடைய மண்ணிலே இருந்தது. அதற்குள்ளாலே தோற்றம் பெற்றவர் ஒரு கலைஞனாக தன்னை நிரூபித்திருக்கிறார். ஒரு சிறந்த ஒரு நிகழ்ச்சி தொகுப்பாளர், ஒரு யோகாசன ஆசிரியர், அது மட்டுமல்லாமல் ஒரு பாடல் ஆசிரியர், கதை ஆசிரியர், ஒரு இன்றைக்கு தன்னுடைய ஒரு ஒளிக்கலையகத்தை வீட்டிலே வைத்திருக்கிறார். ஒரு சமூக சேவையாளர். இப்படித்தான் இந்த சமூகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இப்போ நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லினால், இந்த 2009ஆம் ஆண்டு போய் நாங்கள் எங்கே போகிறோம் என்ன நடக்கிறது தெரியாமல் சாகாமல் திரும்பி வந்தவர்கள் நாங்கள். சாகாமல் திரும்பி வந்த எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு சமூக பொறுப்பு இருக்கிறது. என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய சோறு, என்னுடைய நித்திரை என்று நாங்கள் இல்லாமல் திரும்பி வந்த எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு சமூக பொறுப்புடைமை இருக்கிறது. அந்த சமூக பொறுப்புடைமை என்பது இங்கே பின்னாடி இருக்கிற உங்களை நாங்கள் சரியாக கொண்டு செல்ல வேண்டும். எது சரி எது பிழை என்பதை உங்களுக்கு நாங்கள் தர வேண்டும். நீங்கள் சரியது பிழை என்பதை நாங்கள் நினைக்காமல் நீங்களாக தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். அதற்கான இந்த வாழ்க்கை அனுபவங்களை உங்களுக்கு நாங்கள் தர வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. அந்த பொறுப்பை செய்ய முயற்சி செய்கிற ஒவ்வொருவரும் சமூக பொறுப்புடையவர்கள். அந்த வகையிலே ஒரு சமூக பொறுப்புடைமை உள்ள ஒரு நல்ல பிரஜையாக இந்த முல்லைத்தீவுடைய ஒரு முற்போக்கான மனிதனாக தம்பி யோகேஷ் அவர்களை நான் பார்க்கிறேன். அந்த வகையிலே அவர்களுக்கு மீண்டும் கைவழிக்கப்பட்டது. இந்த எங்களுடைய கலைகளுடைய இருப்பிடமாக, கலைகளுடைய வெளிப்பாடாக இருந்தவர் செல்லக்குடியப்பா. செய்யுங்கள். இன்றைக்கு யாரிடம் என்ன இருக்கிறது என்பதனை தேடி கண்டுபிடித்து இன்றைக்கும் அவர்களை மீண்டும் வாழ வைத்திருக்கின்ற, அவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுத்திருக்கின்ற அந்த ஒரு அரிய பணியை இன்றைக்கு இந்த யோகம்மா கலைக்கூடம் செய்திருக்கிறார் என்றால் அதற்காகவும் தம்பி யோகேஷ் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டு. இதற்கு முன்னால் இந்த பாலச்சந்திரன், சுவிஸ் பாலா, அது பாலச்சந்திரன், அவர் சுவிஸ் பாலா, அது காலம் சிலரை தூக்கி எறிந்திருக்கிறது. என்னுடைய மண்ணிலிருந்து பலரை காலம் தூக்கி எறிந்திருக்கிறது. பலர் எறியப்பட்டவர்கள் அங்கே தங்களை நிலைநிறுத்திக் கொண்டு இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கும் தங்களுக்கான முகவரிகளை உருவாக்கியிருக்கிறார்கள். அந்த வகையிலே தான் பாலா அவர்களை நாங்கள் பார்க்கிறோம். எப்படி எங்களுடைய தமிழ் சினிமாவிலே பாலச்சந்தர் என்ற பெயர், தென்னிந்திய தமிழ் சினிமாவிலே பாலச்சந்தர் என்ற பெயர் இன்றைக்கு யாருக்கும் தெரியாமல், அதே போல இன்றைக்கு பாலச்சந்திரன், சுவிஸ் பாலா அவர்கள் இன்றைக்கு இந்த எங்களுடைய இந்த திரைத்துறையிலே அல்லது ஈழத்து சினிமா துறையிலே பாலா அவர்கள், பாலச்சந்திரன் அவர்கள் இன்றைக்கும் அது இந்த எங்களுடைய வரலாற்றில் இருந்து அவரை பிடிக்கப்பட முடியாத மனிதர். அந்த வகையிலே இந்த சுவிஸ் பாலா அவர் தன்னுடைய விடுமுறை காலத்திலே இங்கே வந்திருந்தாலும் இதற்குள்ளே எங்களுடைய மாவட்டத்தினுடைய சிறப்புகளை அல்லது எங்களுடைய தமிழ் பாரம்பரியத்தினுடைய இழப்புகளை இன்றைய காலத்தினுடைய தேவையை பாலா உறவுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வகையிலே நீங்கள் நாங்களும் பாலா அவர்களுக்கு என்றைக்கும் நன்றியுடையவர்கள். அவர்களுக்கு நன் சான்று. மொத்தத்திலே இன்றைய நாளை, இந்த மதிய நேரத்தை எங்களுக்கு நல்ல நேரமாக காலம் எங்களுக்கு தந்திருக்கிறது. அந்த வகையிலே இந்த நல்ல நேரத்திலே உங்களோடு இணைந்து கொண்டதை விட்டு நாங்கள் உங்களோடு சேர்ந்து மகிழ்ச்சி அடைகிறோம். உங்களைப் போல நான் கூச்சலிடுவதா கூச்சப்படுவதா என்று எனக்கு தெரியவில்லை. தீர்ப்பை உங்களிடம் விட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி.